இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த ஒரு டாக்டர் இப்படி ஒரு பேரதிர்ச்சிய குடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா உண்மையிலேயே நம்ம ஜானிக்கு வந்தது ஹார்ட் அட்டாக் தான். அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்ப நம்ம கௌதம் கிட்ட, இலக்கிய கிட்ட சொன்னதும் மனம் உடைஞ்சு போயிட்டாங்க. இந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்லையா? எப்படி வந்துட்டு ஜானிக்கு இப்படி ஒரு சோதனை குடுக்கணும்? இவ்வளோ நாளா வந்துட்டு அந்த ஒரு கூட்டு குடும்பத்தில எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்ப அடி மேல் அடி வந்துட்டு விழுந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே எனக்கு வாழவே புடிக்கல இலக்கியா அப்படின்ற மாரி ரொம்பவே வந்துட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு அழுகையில நம்ம கௌதம் வந்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு சூழ்நிலைய வந்துட்டு எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு மறக்காம இந்த வீடியோக்கு உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு வீட்டுக்காக ரொம்பவே வந்துட்டு கஷ்டத்த எல்லாத்தையுமே தாங்கிட்டு, அந்த ஒரு வீட்ல அந்த ஒரு சூழ்நிலைய வந்துட்டு கடினமான நிலைமையிலும் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு காரணம் ஒரு வகையில நம்ம ஜானகி அம்மா தாங்க. கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் விட்டு உயிர் பிரியாது. கண்டிப்பா திரும்ப வந்துட்டு நம்ம ஜானகி அம்மா வரணும் அப்படின்றத மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா பார்த்தீங்களான்னு இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சியும், இந்த கார்த்திக் திரும்ப அந்த ஒரு வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சானே, அந்த ஒரு நிலைமையும் தாங்க. திரும்ப வந்துட்டு ரோட்ல போற ஓனான வேட்டைக்குள்ள விட்ட மாரி இந்த கார்த்திக் இருந்துகிட்டு, இந்த கௌதம பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு, இந்த ஜானகிய மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு காயப்படுத்தின அந்த ஒரு காரணம் தாங்க. ஏன்னா கௌதம் கூட இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க கஷ்டம் மட்டும் தான் படணும். அவன் வந்துட்டு நான் இருக்கிறபோது என்னோட மொத்த சொத்து மதுக்கு உரிமை கொள்ளலாம்னு நெனச்சான். ஆனா வந்துட்டு அத நான் விடல. தடுத்து நிப்பாட்டினேன். மத்தபடி வந்துட்டு அவனுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவன் யாரோ தானே! நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு என் கூட வந்துருங்க. அப்படின்ற மாரி இந்த கார்த்திக் வந்துட்டு இந்த ஜானகிய கூப்பிட்டாங்க. ஆனா கண்டிப்பா இந்த கார்த்திக்கோட மட்டும் நம்ம ஜானகி அம்மா போயிருந்தா அந்த ஒரு வீட்ல அந்த ஒரு நரக வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆனா இப்ப பார்த்தீங்களான்னு நம்ம கார்த்திக் கூட வந்துட்டு போகாததுனால இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுங்க உண்மையிலே. ஆனா கௌதம் கூட இருந்தாலும் அவனுக்கு நான் வந்துட்டு அம்மாவா இருப்பேன். அவன் வந்துட்டு என்ன தாங்குன்னு தாங்குவான். உன் கூட வந்தானா அந்த அஞ்சலியோட சுயரூபமும், இந்த பைரவியோட சாபமும் கூடிய சீக்கிரத்தில என்ன விரட்டி கொல்லும். கண்டிப்பா வந்துட்டு அந்த ஒரு முடிவ மட்டும் நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன். வந்தா நாங்க எல்லாருமே வருவோம் அந்த ஒரு வீட்டுக்கு. இல்லன்னா கண்டிப்பா வரப்போறதில்லன்னு அவ்ளோ ஆணித்தனமா சொல்லிட்டேங்க. ஒரு வகையில பார்த்தீங்களான்னு நம்ம ஜானகி அம்மாவோட இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் முழுக்க காரணமே வந்துட்டு இந்த கார்த்திக் தாங்க. ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த தெரிஞ்சுக்காம அவன் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் வந்துட்டு நம்ம கார்த்திக்க அப்படி உள்ள வந்துட்டு ஒரு கொடுமைக்காரனா மாத்தி வச்சுட்டு இருக்கு. கௌதம் வந்துட்டு ஆல்ரெடி எவ்வளவோ அந்த ஒரு வீட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு, அந்த ஒரு வீட்டுக்காக வந்துட்டு ரத்த வேர்வை சிந்தி வந்துட்டு பாடுபட்டு நம்பர் 1 பொசிஷன்ல அந்த ஒரு கம்பெனி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த கம்பெனி வந்துட்டு இப்ப கூறு போட்டு எல்லாரும் வித்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் தான் உரிமை கொண்டாடுவேன். இப்ப நீ தான் உரிமை கொண்டாடணும்னு. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா நம்ம கௌதமுக்கு, இலக்கியாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா, இந்த கார்த்திகை உண்டுலன்னு ஆக்க போறது என்னமோ உண்மதாங்க. ஏன்னா ஒரு வகையில பார்த்தீங்களான்னா, இப்ப ஜானகி உயிருக்கே போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில உங்களுக்கு கம்பெனி கேட்குதாடா கம்பெனி. உங்களுடைய சுயரூபத்தினால தான் ஜானகி அம்மாவுக்கு இப்படியாச்சு. என் ஜானுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும் கண்டிப்பா உங்கள வந்துட்டுனா அடியோட அறுத்துருவேன். அப்படின்ற மாரி ரொம்பவே ஆக்ரோஷமா சொல்றேங்க. ஒரு வகையில பார்த்தீங்களான்னா, கூடிய சீக்கிரத்தில அந்த கடவுளோட சூழ்ச்சினால நம்ம ஜானகி அம்மாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அதே சமயம் நம்ம எதிர்பார்த்த மாரி அந்த ஒரு கம்பெனியோட பேரு திரும்ப வந்துட்டு நம்ம கௌதம் இலக்கியாவுக்கு வந்துரணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் பார்த்தீங்களான்னா, இப்ப இந்த டாக்டர் இருந்துகிட்டு பயப்படுற மாரி எதுவும் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக் தான். ஆனா இருந்தாலும் ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுடைய மனசுக்குள்ள ரொம்பவே உறுத்திட்டு இருக்கு. அந்த மனச வந்துட்டு கட்டுப்படுத்தணும். கண்டிப்பா வந்துட்டு அவங்க நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒழுங்கா தூங்காம. கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு மேல அந்த மாரி வந்துட்டு எதுவும் தவறான விஷயத்துக்கு ஈடுபடாம இருங்க. அப்படின்ற மாரி இவ்ளோ ஆணித்தனமா சொல்றாங்க. இப்ப இந்த டாக்டர் சொன்னதுக்கும், இந்த கார்த்திக் சொன்னதுக்கும் எல்லாத்துக்குமே சிங்க் ஆகுதுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இவன் தான். இவன் வந்துட்டு இடையில எதுக்கு பேசியிருக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு பக்கம் வீடு கிடைக்கலன்னு தவியா தவிச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஆனா இவன் வந்துட்டு இப்படி பேசணும். எனக்கு மனசே இல்ல. ஜானகி வந்துட்டு இப்படி ஒரு நிலைமையில பார்க்க என்னால வந்துட்டு முடியல உண்மையிலே. அப்படின்னு ரொம்பவே வந்துட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.